இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்குள்ள உள்ள ஜாதகம் எப்படி அவங்க கைக்கு போச்சு? அதுவும் பெட்டியில உள்ள ஜாதகம் கால் முளைச்சு நடந்து போச்சா? அது தானா போயிருக்க வாய்ப்பில்ல மாமா. நிச்சயமா யாரோ, அதுவும் இந்த வீட்ல இருந்து யாரோ தான் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. ஏடி பரணி, என்னடி பேசுற? ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்கு இந்த வீட்ல யாரு இருக்கா? அநேகமா அந்த ஜாதகம் பாக்குற ஜோசியர் இருக்கானே, அவன் தான் கொடுத்துருப்பான். ஆமா, அவனை பிடிச்சனா எல்லா விஷயத்தையும் கக்கி போடுவான். ஆமா அத்தை, ஜாதகம் என்ன ஜோசியர் வீட்லயா இருந்துச்சு? நம்ம வீட்ல தானே ஜாதகம் இருந்துச்சு. அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த ஃப்ராட் கைக்கு போச்சு? நான் என்னத்த கண்டேன், ஏதோ எனக்கு தோணுச்சு அதை சொன்னேன். இது பார்த்தா இசக்கி எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நான் பழனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பழனி வரைக்குமா? அத்தை, அது என்ன திடீர்னு பழனி கிளம்புற? ஏன் அப்ப முருகனை பாக்குறதுக்கு நேரங்காலம் பாக்கணுமா என்ன? ஏதோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் கிளம்புறேன். இசக்கி நான் வாரேன். அத்தை ஒரு நிமிஷம் இரு. ஏய், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் போய் பஸ் பிடிக்கணும். சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காத. கண்டிப்பா இதுதான். இரு வாங்க. ஐயோ தப்பிச்சேன். அத்தை, ஏய் அத்தை நில்லு. அது என்ன அவசரமா கிளம்புறது? நில்லு, நான் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. 6 மணிக்கு பழனி பஸ் பிடிக்கணும். முதல்ல வழி விடுங்க. ஏசுகி, உண்மையிலே இந்த பேக்ல என்ன இருக்குன்னு புடுங்கி பாரு. பெரியாத்தா, அந்த பேக் கொடு. ஏ பாண்டிமா குடு. அடியே ஒண்ணும் இல்லங்கறல்ல. ஏ புடுங்க அந்த பேக். கொடுக்க மாட்டேன். குடுங்க. கொடுங்க. குடு. ஏய் குடு. விடுங்கடி. இப்ப குடுக்க போறியா இல்லையா? ஐயோ, விடுங்கல சொல்றேன்ல. கேட்க மாட்டீங்க. அக்கா, இது ஏன் ஜாதக நோட்டு தான்க்கா? எப்போ இது கனியோட ஜாதகம் தான்ப்பா. ஏ பாண்டிமா, என் பொண்ணு ஜாதகம் எப்படி ஓ பைக்குள்ள வந்துச்சு? சொல்லல, கழுத்துல வச்சு கொன்றுவோம் பாத்துக்க. ஒண்ணு ஏய் சொல்லு. மாமா, ஐயப்பா. அவள புடி. அவள புடி. அவள புடி. அவள புடி.